ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். என்ன கேக் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை தான் இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டை எடுக்கிறது தான் உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது சாஃப்ட்னஸ்லாம். ஸோ ஒரு கப்புன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு கப்புன்னு இருக்கும். அதில் தான் நான் மைதா மாவு அளந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் மைதா மாவு. தென் 1/4 கப் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் நான். 1/4 கப் பார்த்திங்கன்னா மைதா மாவு, 1/4 கப்பு பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடரு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்ட பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் போட்டு தென் 1/2 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். அரை டீஸ்பூன்னு. ஸோ பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது சளிச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த முட்டையை நம்ம பீட் பண்ணி வந்துக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம சளிச்சா அது எல்லாமே சேர்கிறப்ப தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ்லாகவே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே மாவு வளர்ந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த முட்டையை போய் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் முட்டையை பீட் பண்ணிட்டேன். ஸோ சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த கப் அளவுக்கு தான் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த கப்புலேயே பார்த்திங்கன்னா 1/2 கப்பு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணாத அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 கப்புக்கு நம்ம மைதா மாவு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த 1/4 கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டால் போதும். நம்ம 1/4 அளவுக்கு மாவு எடுத்ததுனால நான் சொல்கிறேன். 1 கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அதே கப் அளவுக்கு 1/2 கப்பு நீங்கள் பொடி பண்ணது சர்க்கரை எடுத்தால் போதும். அதை வச்சு நம்ம பீட் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். ஸோ நான் பீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. இப்போ இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதான் பேசிக் நம்ம சாக்லேட் கேக் பேஸ் பண்ணுறது தான் அது. இந்த கேக் வச்சு தான் நம்ம சாக்கோ ட்ரஃபிள், பிளாக் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் கேக்கு கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குமே பேஸ் கேக் பார்த்திங்கன்னா இது தான். இந்த மாதிரி நம்ம கேக் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அதில் ஃப்ரூட்டு, நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நான் சளிச்சு கொட்டிட்டேன். ஸோ மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ மாற்றி வேறு டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கோங்க. சும்மா நம்ம சின்ன கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு போதும். 1/2 கப்புன்னா நீங்கள் அந்த கப் அளவு எடுத்துக்காதீங்க. சும்மா நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் இந்த தேவையான அளவுக்கு தான் பால். நம்மளுக்கு இது ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாவு கலக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சின்ன கிளாஸ் காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸில் அளவுக்கு நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள். ஸோ கலக்க உங்களுக்கு ஈஸியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாமல் நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கோல்டு வின்னர், அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ முன்னைக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கேக் மிக்ஸிங் இப்படி இருக்கணும். நல்லா எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது இருக்கும். இதை நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் குக்கரில் தான் வைக்கிறேன்.
ஸோ அதுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த குக்கர் வந்து நீங்கள் தோசைக்கல் மேலே வைக்கணும். ஸோ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணுற மாவு வந்து நல்லா ஊற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். கேக் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கேக் நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாகவே. ஸோ உங்களோட குக்கரோட உங்கள் அடுப்போட தீ பொறுத்து தான் வந்து எவ்வளோ நேரம் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ நம்ம பட்டர் பேப்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக வந்து சாப்பிடவே கேக் சூப்பராக இருந்தது. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் வந்து துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ மேலே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் க்ரீம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம என்ன வந்து அதில் வந்து சுகர் சிரப்பு எல்லாமே ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே கூட இதில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஆறுறதுக்கப்புறம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா லேயர் 3 லேயர் கட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க எல்லா அளவுகளும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள். சரி, கேக் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கேக் போர்டு எடுத்துக்கிட்டு அந்த கேக் போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிச் பிராண்ட் விப்பிங் க்ரீம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோபோலைட்டில் இருக்க விப் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிச் பிராண்ட் விப் க்ரீமும் நல்லா தான் இருக்குது, ட்ரோபோலைட்டில் இருக்க விப் க்ரீமும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் பேஸ் வந்து போட்டுட்டதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்க கேக் ஃபஸ்ட் லேயர் வந்து நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து நான் ஊற்றிக்கிறேன் இப்போது. ஸோ இந்த சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ப்ளஸ் வந்து நம்ம செரி இதில் ஆட் பண்ண போகிறோம் பிளாக் ஃபாரஸ்ட்டில். அந்த செரி பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு செரி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வந்து சர்க்கரை தண்ணியில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம பாயிலில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி பாயில் பண்ணிட்டு அதில் சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த செரியை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த செரி வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் அந்த கேக் மிக்ஸ்லும் ப்ளஸ் வந்து மில்க் மேடும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது. ஸோ நான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீமோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. க்ரீமோட டேஸ்ட்டு நல்லாவும் நம்மளுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பட் நம்ம வந்து பீட் பண்ணைக்கு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இருக்கணும், ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரீமோட சூப்பரான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரூமோட டெம்பரேச்சர் நம்ம வீட்டோட டெம்பரேச்சர் பொறுத்து தான் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். அப்போதைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா செரி. ஸோ இந்த செரி தான் சின்ன சின்ன சாப் பண்ணி நான் ஆல்ரெடி சுகர் சிரப்பில் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த செரி பழம் தான் கொஞ்சம் ஹைலைட்டே. ஸோ அதனால் செரி பழத்தை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இப்போ வந்து டார்க் சாக்லேட்டை வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை வந்து துருவி விட்டுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கின டார்க் சாக்லேட் தான். நம்ம வீட்லேயும் டார்க் சாக்லேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், டார்க் சாக்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக தான் நம்ம டார்க் சாக்லேட் பண்ணிடலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி 3 லேயர் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பண்ண மாதிரி எல்லா லேயரும் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி விப்பிங் க்ரீம், செரி, தென் சாக்லேட்டாக
டார்க் சைட் துருவி வச்சுருந்தோம்ல அது. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு க்ரம் கோட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துங்க. இல்லைனா நம்ம கையில் வந்து அந்த சாக்லேட்டோட ஹீட் நம்ம ஹீட் வந்து சாக்லேட் வந்து நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகி விட்டுரும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ 3 லேயர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முடிச்சுட்டு நல்லா க்ரம் கோட்லாம் முடிச்சுட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து துருவி வச்ச சாக்லேட் வந்து நான் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்படியும் வந்து துருவி வச்சியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா டபுள் பாயில் மெட்டரில் வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி அது வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா நம்ம பேக்கிங் பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனில் வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா ஒரு டிசைன் மாதிரி வரும். அதை அப்படியே எடுத்து ஸ்டிக்கர் மாதிரி இந்த கேக்கில் வந்து நம்ம வந்து சுற்றியே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து லைட்டாக டிசைன் போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பூ டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே விப்பிங் க்ரீமில் வந்து நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பூ டிசைன் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதில் கேக்கில். ஸோ எனக்கு தெரிஞ்ச பூ டிசைன் நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பூ டிசைன் மேலே வந்து நம்ம வந்து கோல்டன் ஸ்ப்ரிங்கிளும் சில்வர் ஸ்ப்ரிங்கிளும் நம்ம வந்து அந்த சில்வர் பால் அந்த கோல்டன் பால் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சுகர் பால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேக்குக்கு நல்லா லுக் இருக்கும். அதனால தான் நான் வச்சுருக்கேன். ஸோ போக போக நிறைய கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் நான் வச்சு முடிச்சுட்டேன். சுகர் பால் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வச்சு நல்லா வந்து கேக் நல்லா லுக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து ரெண்டு பால்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.